أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதறில்மா ரப்பி சிதறில்மா ரப்பி சிதறில்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளும் வர்ணைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் ரஹமத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சோதாக்கள் மேலும் இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அதுவும் குறிப்பாக ஜும்மாவுடைய தொடக்கத்திலே வந்திருக்கின்ற அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் பொழியப்படுத்துமாக என உளமாற பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நா காக்க, யாகாவராயினும் நா காக்க. இது திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒரு சொல் என்றாலும் கூட திருக்குரான் வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரும் உண்மை இந்த குறளிலே அடங்கி வைக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள், அதுவும் இன்றைக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய உலகத்துல சமூக வலைதளங்களின் மூலமாக கருத்துக்கள், வதந்திகள் உண்மையை விட வேகமாக பரவக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் ஒரு மூமின் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவன் தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறானோ இல்லையோ, அவன் கட்டுப்படுத்த வேண்டிய மிக பிரதானமான உறுப்பு என்னவென்றால் நாவு. அந்த நாவை அவன் அடக்கம் செய்யவில்லை என்றால், அந்த நாவு அடக்கம் இல்லாமல் வார்த்தைகளை உதிர்க்குமானால் அது அவனுடைய வாழ்வை அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு, அவனுடைய புகழை அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு, அவனுடைய நன்மையான காரியங்களை அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு விளைவை தரும். அதனால்தான் அவங்க யாராக இருந்தாலும் சரி, மிம்பரிலே பேசக்கூடிய இமாம்களாக இருக்கலாம், அதை உட்கார்ந்து கேட்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், நீங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய தேவை என்னன்னா நாவை கண்ட்ரோல் செய்து கொள்வது. திருக்குறள் இருக்கக்கூடிய பல அற்புதமான கருத்துக்களில் இதுவும் ஒண்ணு. ஏன்னா அந்த நாவை நம்ம கண்ட்ரோல் செஞ்சிக்கல அப்படின்னா அதுவே நம்முடைய துன்பத்திற்கு, நம்முடைய வாழ்வு அஸ்தமித்து போவதற்கு மிக பிரதானமான காரணமாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பொதுவா ஒரு மனிதன் வாழ்க்கையில நம்ம செல்வத்தை சம்பாதிக்கிறோம், செல்வத்தை பாதுகாக்கிறோம், நம்மளுடைய ஒரு வாகனம் வாங்குறோம், அந்த வாகனத்துக்கு பழுதாகிவிட்டால் அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வாகனத்தை பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம். அதே போல நம்முடைய உடலை நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு உறுப்பு எதுன்னா நாவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை சுட்டி காட்டி சொன்னார்கள், இந்த நாவை அடக்கி கொள்வீராக, இந்த நாவை பற்றி பிடித்துக் கொள்வீராக. இந்த நாவின் காரணத்தால் தான் மக்கள் பெரும்பாலான நரகத்தில் குப்புற விழுகிறார்கள். மக்களில் பெரும்பாலானவர்கள் நரகத்தில் குப்புற விழுவதற்கு காரணம் இந்த நாவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லி காட்டார். யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பார் சொல்லிருக்கப்பட்டு. அப்ப நாவுடைய வலிமையை ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் உணரும் போதுதான் அந்த நாவை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், அந்த நாவை கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு, பெரும்பாலான ஃபித்னாக்களுக்கு, குறிப்பா ஒரு முஸ்லீம் குடும்பங்கள்ல, முஸ்லிம் ஜமாத்துகள்ல, முஸ்லிம் சமூக அமைப்புகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பெரும்பாலான ஃபித்னாக்களுக்கு காரணம் அந்த மனுஷன் எனக்கு அப்படி சொல்லிட்டான், அப்படி சொன்னவன் வீட்டுப்படி நான் ஏற மாட்டேன், அப்படி சொல்லிட்டான், எந்த முகத்தை வச்சு நான் போய் அவனை பார்க்கறது, நான் என்ன சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடலையா, அந்த வார்த்தையை கேட்ட பிறகும் அவனோட என்னால பேச முடியுமா? இல்லைங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு 3 நாட்களுக்கு மேல சண்டை போடக்கூடாது. அதெல்லாம் ஓகே தான், அதுக்காக அப்படி பேசிட்டான், அந்த வார்த்தையை மீறி நான் போக முடியுமா? இங்க ரசூலுல்லாவா என்னுடைய சுயமரியாதையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகளா, இல்ல என்னுடைய தன்மானமா? அப்படின்னா மனிதர்கள் எல்லாருமே எதுல சூஸ் பண்றாங்க? அவரவர்களுடைய தன்மானத்தை தான் சூஸ் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, மார்க்கை எப்படி சொல்லி இருக்கு, அதை கேட்பதற்கு இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை. பொதுவாக நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை ஒரு அற்பமான இந்திரிய துளியிலிருந்து படைத்தான். ஒரு அசிங்கமான விஷயம் அது, ஆனா ஒரு அழகாக படைச்சோங்கிறான். மனிதனை நம் அழகான உருவத்தில் படைத்தோம். அந்த மனிதனுக்கு 2 கண்களை கொடுத்த இறைவன், 2 காதுகளை கொடுத்த இறைவன், ஒரே ஒரு நாவை கொடுத்திருக்கிறான். சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்க்கணும், நிறைய கேட்கணும், கொஞ்சமா பேசணுங்கிறது தான் அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், காதுல இந்த காதுல கேட்டா அந்த காதுல விட்டுறோம். ஒரு விஷயத்தை பார்த்தா கண்டும் காணாமல் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் ஒரு நாவை வைத்துக் கொண்டே 1000 நாவுகள் பேச வேண்டிய ஃபித்னாக்களை, 1000 நாவுகள் ஏற்படுத்த வேண்டிய சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு அல்லாஹ் அந்த நாவை மட்டும் ஒன்று கொடுத்தான் என்றால், நீங்க ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னால் சிந்திக்க வேண்டும். இந்த பேச்சு தேவையா? இந்த பேச்சு இன்னைக்கு கூடிய சூழல்ல ரொம்ப அவசியமான ஒன்றா? இதை சொன்னால் எனக்கு நன்மை கிடைக்குமா இல்ல தீமை கிடைக்குமா என்று சிந்திக்காமல், நம்ம ஒரு குடும்பத்துல உட்கார்ந்து இருக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க, நிகழ்ச்சியில பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்மை அறியாம ஒரு வார்த்தையை விட்டுருவோம். அப்புறம் வார்த்தையை விட்டுட்டு நாக்கை கடிச்சுப்போம். நாக்கை கடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, விட்ட வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையால் முறிந்த குடும்பங்கள், முறிந்த உறவுகள், முறிந்த ஜமாத்துகள், இப்படி குடும்பத்துல விவாகரத்துகள்ல, ஏன் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய விவாகரத்துகள்ல கூட நிறைய இங்க பிரச்சனைன்னா, கணவன் மனைவியிட்டோ இல்ல மனைவி கணவனிடத்திலோ உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக ஒரு நம்பிக்கையாளனுடைய கடமை. ஏன்னா ஒரு நாவு என்பதுதான் முஸ்லீமை விடுங்க, நார்மலாவே ஒரு மனிதனுடைய மேன்மைக்கும் ஒரு மனிதனுடைய இழிவுக்கும் காரணம். என்ன சொல்லுவாங்க, அவர் எப்படிங்க, நல்ல மனுஷன், பேசினா சாஃப்டா பேசுவாரு, யாரையும் திட்ட மாட்டாரு, கடிஞ்சு பேச மாட்டாரு, இப்படி இருப்பவரைத்தான் நல்ல மனிதர் என்று மக்கள் சொல்வார்கள். அந்த ஆள்கிட்ட போனா அவன் பேச்சுக்கு யார் காது கொடுத்து கேட்கறது? அவன்கிட்ட பேசுறதுக்கு, அவன்கிட்ட பேசி காரியம் சாதிப்பதற்கு நீ இந்த காரியம் நடக்காமலே போயிடலாம். அந்த அளவுக்கு கடுமையா பேசுவான், வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும். இப்படி ஒரு மனிதனை நீங்க போர்ட்ரே பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக சமூகத்தில் வெறுக்கப்படக்கூடிய, குடும்பத்தில் வெறுக்கப்படக்கூடிய, ஜமாத்துகளில் வெறுக்கப்படக்கூடிய, ஏன் இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய மனிதராக நாம் மாறிவிடுவோம். அப்ப ஜமாத்தை விடுங்க, சமூகத்தை விடுங்க, குடும்பத்தை விடுங்க, இறைவன் நம்மை விரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மென்மையானவன், அவன் மென்மையான வார்த்தைகளை பேசுவதை விரும்புகிறான். உங்களிடத்திலே நீங்கள் மென்மையான வார்த்தைகளை பேச வேண்டும், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். மென்மை யாரிடத்தில் இல்லையோ அவரிடத்தில் எதுவும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல, முகநூல்கள்ல நம்ம ஒரு பதிவு போட்டுட்டோம் அப்படின்னா அது
கமெண்ட் போடக்கூடிய அவங்க சார்ந்த அமைப்புக்கு, அவங்க சார்ந்த ஜமாத்துக்கு, அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கோ தலைவருக்கோ எதிர்ப்பாக மாறிவிட்டால் சமூகம் இது ஒரு பொதுவான தளம், இங்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் அப்படி எழுதக்கூடியவர்களை தரக்குறைவாக பர்சனலாக விமர்சித்து எழுதுவதை பார்க்கிறோம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல மறுமையில பேசுமே. இந்த எழுத்துக்களுக்கு அல்லாஹ்விடத்துல நாளைக்கு நம்ம பதில் சொல்லணுமேங்கிற சிந்தனை இல்லாமல் மனிதன் தன்னைத்தானே என்ன பண்றான், இழிவுபடுத்திக் கொள்கின்றான். இரண்டாவது விஷயம், நம்ம நாவல் பேசுறோம்ல, பேசுவது அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. இதை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பாட்டு யாரும் நினைக்கிறேன்னு பேசிட்டு போயிடுறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது நாம பேசக்கூடிய அனைத்தும் என்ன, அது வேவ்ஸாக சேமித்து வைக்கப்படுகின்றன. விஞ்ஞானம் நினைத்தா நீங்க ரெக்கார்ட் செய்யாத உங்களுடைய பேச்சை கூட ரிட்ரீவ் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வும் திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான்? மனிதன் எந்த ஒரு சொல்லையும் உச்சரிப்பதில்லை, அவனுக்கு அருகில் அதை பதிவு செய்வதற்கு 2 வானவர்கள் இல்லாத நிலையில். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன பேசினாலும், நல்லது பேசினாலும் சரி, கெட்டது பேசினாலும் சரி, பெரிய விஷயங்களை பேசினாலும் சரி, இல்ல ஒரு அற்பமான விஷயங்களை பேசினாலும் சரி, அவை அனைத்தும் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுகின்றன. அவை அனைத்தும் பதிவு செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 2 மலக்குகளை கொடுத்திருக்கின்றான். இப்ப வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருக்கக்கூடிய மலக்குகள் நாம் பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் எழுதுகிறார்கள். இந்த உலகத்து மனிதர்களுடைய பார்வையில தப்பினால் கூட நாளைக்கு மறுமையில் அந்த பட்டியல் உங்கள் முன்னால், நம் முன்னால் காட்டப்பட்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சிந்திக்காமல் ஒரு வார்த்தையை பேசுவான். சொல்றாங்க, ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், யோசிக்காம, அதனுடைய வீரியம் தெரியாம, அதனுடைய பாரதூரம் தெரியாமல் ஒரு வார்த்தையை பேசுவான். அந்த அற்பமான வார்த்தையை நம்ம நினைக்கிறான்ல, அதன் காரணத்தினால் அவன் நரகத்தில் மிக தொலைவில் விழுவான். அதாவது ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு, அதுவும் நரகத்தில் ரொம்ப தூரம் போறதுக்கு ஜினா செய்யறதையோ, மது குடிக்கிறதையோ, மது அருந்துவதையோ, ஷிர்க் வைப்பதைங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லுது மனிதன் அற்பமாக நினைத்து சொல்லக்கூடிய ஒரு தவறான வார்த்தை. இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு நம்ம குடும்பங்கள்ல, உறவுகளிடத்துல, நண்பர்களிடத்துல எத்தனை வார்த்தைகள் நம்மையும் அறியாமல் தவறான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். அவங்க நம்ம மேல கொண்ட மதிப்பால, நம்ம மேல கொண்ட மரியாதையால அதை சொல்லாம கூட போயிருப்பாங்க. ஆனா மனதுக்குள் காயமடைந்திருப்பார்கள். இவர்கிட்ட பேசும்போது அளவா தான் பேசணும், கொஞ்சம் பேசினா நம்மளையே காயப்படுத்திடுறாருன்னு மனசுக்குள்ள நினைத்தாலும் நம் மீது உள்ள மரியாதையின் காரணத்தினால் சொல்லாமல் போயிருப்பார்கள். ஆனா அந்த சொற்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பதிவு செய்யப்படுகின்றன. எனவேதான் ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் அறியாமல் சொல்லக்கூடிய ஒரு தவறான வார்த்தை ஒரு குடும்பத்தை உடைக்கலாம், ஒரு 2 நண்பர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தலாம், ஒரு நாட்டிலே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம், ஒரு குழந்தையுடைய, ஒரு மாணவனுடைய மனதை வாழ்நாள் முழுவதும் காயப்படுத்தலாம். அதே சமயத்தில் நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தை, அதே திருக்குறள்ல சொல்ற மாதிரி, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதை போல நல்ல வார்த்தைகளை இருக்கும் போது ஏன் கெட்ட வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க? அப்ப ஒரு இனிய வார்த்தையை பேசும்போது ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதன், துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆற்றும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யாராவது உங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தால், யாராவது மரணம் அடைந்திருந்தால் அவருடைய உறவுகளிடத்திலே போய் ஆறுதல் சொல்லுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள், உங்களுடைய ஆறுதல் அவருடைய உள்ளங்களை தேற்றும் என்று சொல்றாங்க. யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள போய் சந்திச்சு என்ன பண்ணுங்க, அவங்கள தேற்றுங்க. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கா, இனி நீங்க இந்த மாதிரி நோய் யாரும் பொழைச்சது இல்லை அப்படின்ட்டு அவரை இன்னும் டீஃப்ளேட் பண்ணி இந்த ஆளு ஏண்டா வந்தா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம விளையாட்டா பேசுறோம்ல, அந்த விளையாட்டான வார்த்தைகள் கூட சில சமயங்களில் அவருடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது.
அப்படி இல்லாமல் இனிமையான வார்த்தைகள் மக்களுடைய உள்ளங்களிலே உங்களை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும். அது எல்லாருக்கும் தேவை. நாவடக்கம் என்பது வெறும் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல. இன்னும் கேட்டா பொதுமக்களை விட அதிகமாக யாருக்கு தேவைன்னா ஆலிம்களுக்கு தேவை. யார் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறார்களோ, யார் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்களோ. இந்த மறுமையில குர்ஆனுடைய வசனம் வருகிறது, மறுமையில் சில தலைவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அப்ப நாங்க கேட்போம், நீங்க எங்களுக்கு நல்லதெல்லாம் சொன்னீங்களே, எங்களுக்கு இஸ்லாத்தை சொன்னீங்களே, எங்களுக்கு நன்மையை ஏவுனீங்களே, தீமையை தடுத்தீங்களே, நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது சொல்லப்படும், அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள், ஆனால் உங்களுக்கு சொன்னதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்யவில்லை. எவ்வளவு பேர் கை செய்த பாருங்க. உலகத்துல எல்லாருக்கும் உபதேசம் செய்துவிட்டு செய்யாமல் இருப்பவன் நிலைமை மறுமையில மோசமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை போன்ற பேசக்கூடியவர்களை அவ்வாறான சூழ்நிலைக்கு உள்ளாக்காமல் எதை பேசுகிறோமோ அதை முதல்ல நாங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்ம ஒவ்வொரு ஜும்மாவுக்கு முன்னாலும் ஜும்மாவோட உரைக்கு முன்னாலும் கேட்கக்கூடிய துவா. அப்ப அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்பவர்கள் சாஃப்டான வார்த்தைகளை பேசணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உமது இறைவனுடைய பாதையில நிராகரிப்பவர்களை, மற்றவங்களை, அதாவது இஸ்லாத்தை ஏத்துக்காதவங்களை பத்தி சொல்றோம். இஸ்லாத்தை ஏத்துக்காதவங்களை அழகான அறிவுரையோடு ஞானத்தோடு அலையுங்கள். அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்காதவங்களையே அழகான வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுங்கிறான். நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய உறவுகள்கிட்ட, நம்முடைய சொந்தங்கள்ட்ட என்ன பண்றோம்? கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். மொத்தம் தொழுவை வருவதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்லி மென்மையாக ஒருவனை கொண்டு வரணுமே தவிர, நீலாம் உணவு உட்பட மாட்டேன், உன்னெல்லாம் எல்லாம் மன்னிக்க மாட்டான், உனக்கு நிச்சயமா சொர்க்கத இடம் கிடைக்காது, நீ தொழுதாலும் வேஸ்ட், அப்படி அஸ்தகர் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வது என்பது தைலமான இருக்கக்கூடிய மனிதனை நிரந்தரமாக என்ன ஆக்கிடும்? வறுமை, அதாவது தொழுகை பள்ளியை நோக்கி வரவிடாமல் செய்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க, அதாவது ஒரு மனிதன் இறைவனோடு தன்னுடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உறவை வளர்த்துக் கொள்வதுடைய முதல் படி என்பது உங்களுடைய நாவை அடக்கிக் கொள்வது. அப்ப ஒரு வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தை சொல்வதின் காரணத்தினால் இறைவனுடைய விருப்பத்துக்கு உள்ளாவேனா அல்லது இறைவனுடைய வெறுப்புக்கு உள்ளாகுவேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ் திருப்தி கூடிய வார்த்தையை கூறுகிறான். ஒரு அடியான் ஒரு வார்த்தையை சொல்றான், அது அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியது, இதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். இன்னொரு அடியான் அல்லாஹ்வுக்கு கோபத்திற்குரிய வார்த்தையை பேசுகிறான், இதன் காரணமாக அல்லாஹ் அவனை நரகத்தில் தாழ்த்துகிறான். அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்களே, அதுபோல ஒரு வார்த்தை உங்களை சூழத்தில் கொண்டு செல்லும், ஒரு வார்த்தை உங்களை நரகத்தில் இட்டு செல்லும். அப்ப வார்த்தை தானே, ஒரு சொல் தானே என்று ஒரு மனிதன் அலட்சியமாக இருக்க முடியாது. அதே போல சமூகத்தை மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய கல்வியாளர்கள் மற்ற யாரையும் விட அவர்கள் தான் ரொம்ப அதிகமா வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். தன்னுடைய கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை அவன் சரியா படிக்கலனா கூட அவனுக்கு ஊக்கமூட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி உன்னால் முடியும் என்று சொல்வதும், நீனா அவ்வளவுதான், நீனா உருப்பட மாட்ட, நீ உனக்கு இதுக்கு மேல டேலண்ட் இல்லை, அப்படி சொல்லி அவனுடைய திறமையை நாம் முடக்குவதன் மூலமாக ஒரு ஆசிரியரே தன்னுடைய மாணவனிடத்துல உன்னால் இனிமேல் எதுவும் முடியாது என்று சொன்னால் அந்த மாணவனுடைய இரவுகளை நாம் பிரிக்கிறோம் என்ற அர்த்தம். அந்த மாணவனுடைய இரவுகளை வெட்டி போடுகிறோம் என்ற அர்த்தம். அந்த மாணவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவனுக்கு ஆறுதல் கூறக்கூடிய வகையில நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தார்கள் என்றால் நிச்சயமாக அந்த மாணவனால் என்ன பண்ண முடியும்? எதையும் சாதிக்க முடியும். அதே போல ஒரு ஜமாத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தை என்பது லட்சக்கணக்கான அவர்களை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை திசை திருப்பக்கூடியது. அதனால்தான் பொறுப்பில் இருப்பவர்கள், அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்கள் கண்ணியமான வார்த்தைகளை பேச வேண்டும். பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல பேசக்குள்ள சொல்லுவாங்க அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ். அது பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல பேசுவதற்கு உகந்த வார்த்தைகள் அல்ல. எல்லா வார்த்தைகளும் கூடாது, நம்ம பேசி விட்டு போய்விடக்கூடாது.
அப்ப அந்த மாதிரி தலைவர்களே இருந்தால் அவர்களை பின்பற்றக்கூடிய என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை பழகுது, இதெல்லாம் சாதாரணமா பேசலாம் பழகுது என்று மனம் போன போக்கில என்ன பண்ணுவாங்க, வார்த்தைகளை விடுவார்கள். எனவே இந்த நாவை பேணுவது என்பது சாதாரண பொதுமக்களிலிருந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவர் வரைக்கும் ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. பொய்யான, அதாவது ஒருவரை பற்றி அவதூறு கூறுவது, ஒருவரை பற்றி தவறான வார்த்தைகளை சொல்வது, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆளை பத்தி நான் சமூக வலைதளத்துல ஒரு பதிவு தப்பா போட்டேன்னு வச்சுங்களேன், அந்த தப்பான பதிவு 1,00,000 பேருக்கு போயிடும். அதை அவர் மறுத்து பதிவு போடுறதுக்குள்ள அந்த 1,00,000 பேருக்கு அந்த மறுப்பு போகாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எழுதக்கூடிய அந்த ஒரு பதிவின் மூலமாக 1,00,000 பேருக்கு தவறான செய்தி போச்சுன்னா, அந்த 1,00,000 பேருக்கு தவறான செய்தி பரப்பிய காரணத்துக்கு நாம் உள்ளாவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவன் தன்னிடத்தில் வரக்கூடிய செய்திகளை, தன்னிடத்துல வரக்கூடிய வார்த்தைகளை, செய்திகளை எதையும் ஆராயாமல், அது உண்மையா பொய்யா, இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அப்படி எந்த ஞானமும் இல்லாமல் உடனுக்குடன் பரப்புகிறானோ அவன் பொய்யன் என்பதாக சொல்றாங்க. யார் தன்னிடத்தில் வரக்கூடிய செய்திகளை அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளாமல், அதனுடைய உண்மை தன்மையை ஆராயாமல் அப்படியே பரப்புகிறார்களோ அவர்கள் பொய்யர். யார சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல வந்த உடனே மெசேஜை பார்க்காம ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்கல்ல, பேஸ்புக்ல வந்த உடனே அவனே மெசேஜை பார்க்க மாட்டான், உடனே ஃபார்வர்ட் பண்றான். நம்ம போன் பண்ணி, என்னப்பா இவ்வளவு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா படிக்கல பாய், அதனால தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன், நீனே படிக்காம இதுக்கு ஃபார்வர்ட் பண்ண, நீங்களாவது படிப்பீங்களே. அது பொய்யான செய்தியாக இருக்கலாம், தவறான செய்தியாக இருக்கலாம், நாம் பொய்யராக மாறி விடுவோம். முஸ்லிம்களுக்கு இதனுடைய விபரீதம் என்பது தெரியாமல் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாவு உண்மையிலேயே இறைவன் மனிதனுக்கு வழங்கிய மிகப்பெரிய கருவி. இன்னைக்கு இந்த நாக்கு மட்டும் இல்லைன்னா, இன்னைக்கு நம்மால் பேச முடியலன்னா, இன்னைக்கு நம்மால் நம்முடைய உணர்ச்சிகளை பிற மக்களுக்கு, சகோதரர்களுக்கு, மனைவிக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, மற்ற உயிரினங்களிடத்திலே நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய உணர்வுகளை, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுக்கு என்ன தேவை, நாவு தேவை. அதுக்கு தான் நாக்கு என்ன பண்ணிருக்கிறான், அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய ஒரு மகத்தான நன்மை. மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் எப்படி அல்லாஹ் மனிதனை அழகான படைப்பினமாக படைத்திருக்கிறோம், மனிதனை அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறானோ, அதே போல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளும் உண்மையிலே மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத இறைவனுடைய மிக பெரும் அருட்கொடைகள். அப்படிப்பட்ட மகத்தான அருட்கொடைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்த நாவு. அந்த நாவை கொண்டு நல்ல விஷயங்களை பேசணும். பெருமானாருடைய வரலாறுகளை எடுத்து சொல்ல வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாற்றில் நடந்த படிப்பினைகளை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த நாவின் மூலமாக அநீதிகள் ஏற்படும் போது அந்த அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு நன்மைகளை, இந்த அநீதி எப்படி எதிர்க்கணுங்கிற விடயங்களை சொல்லித்தர வேண்டும். அந்த நாவின் மூலமாக பிறருக்கு இஸ்லாத்தை பற்றிய ஞானத்தை அல்லது அவருக்கு தேவைப்படக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் நாவுகளை பயன்படுத்த வேண்டும். இறைவனுடைய திக்ரில் திளைத்திருக்கக்கூடியதாக நம்முடைய நாவுகள் இருக்க வேண்டும். எவருடைய நாவு என்பது இறைவனை பற்றிய திக்ரில் திளைத்திருக்கிறதோ, எவருடைய நாவு எப்போதும் நல்லதை மட்டும் பேசுகிறதோ, எவருடைய நாவு எப்போதும் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை பேசுகிறதோ, அதை விட மிகச் சிறந்த அருள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த நாவு என்ன பண்றோம், பொய் பேசுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லீம் கோழையாக இருக்கலாமா? கோழையாக கூட இருந்துடலாம். அந்த மாதிரி ஒருவனை கேட்டுட்டு ஒரு முஸ்லீம் பொய்யனாக இருக்கலாமா? இருக்கவே முடியாதுங்கிறாங்க. முஸ்லீம் கோழையா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கூட இருந்துடலாம், எதுவா இருந்துடக்கூடாது, பொய்யனாக இருந்து விடக்கூடாது. ஆனால் அந்த பொய்யை சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், புறம் பேசுறோம், ஒரு முன்னால் ஒன்று பேசுகிறோம். அவர் ஏதாவது முன்னாடி பேசினா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சு அவர் முன்னால் அவரை நல்ல விதமாக பேசிவிட்டு அவர் சென்ற பிறகு அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததுமான அவதூறுகளை மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். இரு நண்பர்களுக்கு மத்தியில, இரு தலைவர்களுக்கு மத்தியில, இரு குடும்பங்களுக்கு மத்தியில
சண்டையை மூட்டுவதற்காக கோல் சொல்றோம். இவங்க சொல்லாதத இல்ல சொன்னதுல கொஞ்சம் மசாலா போட்டு அங்க போய் சொல்லி உன்னை பத்தி இவன் எப்படி சொன்னான் தெரியுமா, இன்னும் இவனை பத்தி அவன் அப்படி சொன்னான் தெரியுமான்னு ரெண்டு குடும்பங்களையும் சேர விடாமல் செய்யக்கூடிய ஒரு மோசமான காரியங்களை இந்த நாவின் மூலமாக செய்கிறோம். ஒருவருடைய பெயரை இஸ்ஸத்தை கெடுக்கும் வகையில் அவதூறு கூறுகிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை காபத்துல்லாவுக்கு போறாங்க. காபத்துல்லாவில் போய் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஓ ஹஜ்ருல் அஸ்வத் கல்லே, நீ வெறும் கருப்பு கல் தான், உனக்கு எந்த மரியாதையும் இல்லை, எந்த கண்ணியமும் இல்லை. இறைவனுடைய தூதர் உன்னை முத்தமிட்டதால் நான் முத்தமிடுகிறேன். ஆனால் உன்னை விட கண்ணியம் மிக்கது தெரியுமா, ஒரு முஸ்லீமுடைய உயிர், ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீமுடைய கண்ணியத்தை குலைப்பது, ஒரு முஸ்லீமுடைய நற்பெயரை திட்டமிட்டு அழிப்பது என்பது ஒரு முஸ்லீமை கொலை செய்வதற்கு சமமாகும். கொலை கத்தி எடுத்து கொலை செஞ்சாதான் கொலை அர்த்தம் இல்லை. ஒருவனுடைய நல்ல பெயரை டேமேஜ் செய்வது, சமூக வலைதளங்கள்ல இல்ல பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லி, இது மிகப்பெரிய ஒரு பாவமான, மிக நம்மை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பயனற்ற விஷயங்களை பேசி நேரத்தை வீணடிப்பது, பிறருடைய மனதை புண்ணாக்கக்கூடிய, பிறருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், நாவுடைய விளைச்சல்கள் தான் மக்களை நரக நெருப்பில் முகம் குப்புற வீழ்த்துகின்றன. நாவுடைய விளைச்சல்கள், நாவுடைய நம்ம என்னென்ன பேசுறோமோ அதுதான் மக்கள் என்ன பண்ணுது, நரகத்தில் முகம் குப்புற வீழ்த்துகின்றன. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்கள் முடிந்தால் நல்லதை பேசுங்கள். உங்க நாக்கால உங்க வாயால நல்ல வார்த்தைகளை பேச முடிந்தால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை எனக்கு முடியவே முடியாது, என்னால அடுத்தவனை கிண்டல் பண்ணாம, அடுத்தவனை குத்தி காட்டாம, அடுத்தவன் நோவினை செய்யாமல், அடுத்தவனை பத்தி அவதூறு செய்யாமல், அடுத்தவனை பத்தி பொய் பேசாம இருக்க முடியாதுன்னா அந்த நாவு பேசவே வேணாம். நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். ஒன்று பேசினா நல்லதை பேசுங்க, இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுங்கள். ஏன்னா பேசினா அப்படித்தான் ஆகும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பேசாமலே இருந்து விடலாம். ஏன்னா நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் இருக்கிறத, ஒரு எப்படி ஒரு கத்தி ஒரு மனிதனுடைய உடலை கீறுகிறதோ, ஒரு நாவும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கீறக்கூடியதாக இருக்கிறது. சில சமயங்கள்ல கத்தியால் ஏற்பட்ட கூட காயம் கூட என்ன மாறிவிடும். ஆனா நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கலாம், அண்ணன் தம்பியா இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. சொந்தக்கார மாமன் மச்சானா இருப்பான், பேச மாட்டான். என்னடா காரணம்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு வார்த்தை அவனை பத்தி பேசியிருப்பான், இல்ல அவன் ஒரு வார்த்தை அவனை பத்தி பேசியிருப்பான். அந்த ஒரு வார்த்தை அவனுடைய உள்ளத்துல ஏற்படுத்திய தாக்கம் என்பது, அந்த ஒரு வார்த்தை அவனிடத்துல ஏற்படுத்திய பாதிப்பு என்பது 3 நாட்களுக்கு மேல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சலாம் சொல்லாமல் இருப்பதற்கு, பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இல்லாத மார்க்கத்தில் 15 வருஷமா என்ன இருப்பாங்க, பேசாமல் இருப்பார்கள். அப்ப நம்ம இந்த மென்மையாக பேசுவது, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க சாஃப்டா மென்மையாக யார் பேசுறாங்களோ, கோபமா பேசுறது கூட என்ன பண்ணுவாங்க, மென்மையா பேசுறவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. அவர் அவ்வளவு மென்மையா பேசுறாருப்பா, அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை எதிர்த்து பேசுறதுன்னு சொல்லிட்டு. அதே போல ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் இந்த வார்த்தை பேசலாமா கூடாதா, ஏன்னா சபை நாகரிகம் ஒன்று இருக்கிறது. சில வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளா இருக்கும், ஆனா அது எங்க பேசணும், எப்படி பேசணும், யாரிடத்தில் பேச வேண்டும் என்ற இங்கிதம் தெரிய வேண்டும். இங்கிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சத்தியத்தை தான் சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்றேன், சத்தியத்தை உடைச்சி சொல்றேன்ட்டு சம்பந்தம் இல்லாத இடத்தில் போய் என்ன பண்ணக்கூடாது, சம்பந்தம் இல்லாத பேசக்கூடாது. அதுவும் சபை நாகரிகம் இல்லை. அதே போல கோபம் வருதா, கோபம் வரும்போது எதுவும் பேசாதீர்கள். சொன்னதை நான் சொல்லல. கோபம் வருந்தால் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள். கோபத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்காது. கோபத்துல நீங்க பேசும்போது நீங்கள் உங்களுடைய நிலையில் இருக்க மாட்டீர்கள். கோபத்துல கத்தி முடிச்ச பிறகுதான் யோசிப்பீங்க. யாராவது அந்த எதிர்க்க இருக்கிறவங்க என்னப்பா இப்படி பேசிட்டீங்கன்னா நானும் அப்படி பேசினேன் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனவே கோபப்படும் போது நீங்கள் நின்றிருந்தால் உட்கார்ந்து விடுங்கள், உட்கார்ந்து இருந்தால் படுத்து விடுங்கள்.
நீங்கள் கோபப்படும் போது நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். தண்ணீர் உங்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக, ஷைத்தானை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக, கோபம் வந்தால் என்னென்னலாம் செய்யணும்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அனுப்பியபோது, ஃபிரௌன் யாரு? ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னான். அந்த ஃபிரௌன் அனுப்பும் போது சொல்றாங்க, மூசாவே ஃபிரௌனிடத்திலே மென்மையாக பேசுவீர்களாக. அப்ப ஃபிரௌனிடத்திலேயே மூசாவை போய் மென்மையா பேச சொல்றாங்கன்னா, நாம எல்லாத்தையும் கடுமையா பேசுறோமே, நாம மூசா அலைஹிஸ்ஸலத்தோடு பெரிய ஆளா? இல்ல நம்ம எதிர்க்கிறலாம் ஃபிரௌனோட மோசமான ஆட்களா? அப்படி நினைச்சா மட்டும்தான் நம்மளால முடியும், மோசமாக வேகமாக பேச முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்திலே, பெண்களிடத்திலே, முதியவர்களிடத்திலே, ஏழைகளிடத்திலே, எதிரிகளிடத்தில் கூட கோபப்பட்டு பேசியதில்லை, தீங்கான வார்த்தைகளை பேசியதில்லை, அசிங்கமான வார்த்தைகளை பேசியதில்லை. எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றான், எவர் ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறாரோ அது நல்ல மரத்துக்கு ஒப்பானது. ஒரு நல்ல வார்த்தை பேசுவது என்பது ஒரு சதக்கா, அது உள்ளங்களை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்ம என்ன பயான்ல கேட்டோமோ அந்த அடிப்படையில நம்முடைய வார்த்தைகளை, யாராக இருந்தாலும் நம்முடைய நாவுகளிலிருந்து வார்த்தைகள் வெளிவருவதற்கு முன்னால் இது சரியான வார்த்தை தானா, இந்த வார்த்தையை கூறுவதின் காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக மாறுவேனா, அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பாக மாறுவேனா, இந்த வார்த்தைகளின் மூலமாக நன்மை ஏற்படுமா, தீமை ஏற்படுமா, இந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக 2 குடும்பங்கள் ஒன்றாகுமா, அது 2 குடும்பங்கள் பிரியுமா என்றெல்லாம் ரொம்ப யோசிச்சு வார்த்தைகளை நாம் கவனத்தோடு பயன்படுத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் நம்மை மற்றவர்களுடைய பார்வையில, மக்களுடைய பார்வையில கண்ணியமானவனாக வைப்பான். மறு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக விளங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லடியார்களாக மறுமையில நம்மை ஆக்கி, எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோமோ அந்த பெருமானாரோடு மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.